மிதுனம் ராசி. இந்த ராசியை சொன்னாலே ஒரு ஸ்பார்க் இருக்கும் பாருங்க. ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணமாக ஓடாது. எப்பொழுதுமே நல்ல ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு புதிய அனுபவங்களை நிறைய கற்றுக்கிட்டு ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால தான் மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு புத்திசாலித்தனம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கும். புத்திசாலித்தனம், பேச்சு திறமை, நல்ல ஒரு கவர்ச்சி, இந்த 3 வார்த்தைகளுமே முழுசாக சேரக்கூடிய ராசி அப்படின்னா மிதுன ராசி தாங்க. நீங்கள் பேச ஆரம்பித்தா யாரும் சும்மா இருக்க முடியாது. அவங்க சிரித்து சிரித்து சுற்றி இருக்கிற எல்லோருக்குமே உங்கள் சிரிப்பு தொற்றக்கூடிய அளவுக்கு உங்களோட புன்னகை இருக்கும். ஒரே மாதிரி வாழ்க்கையை உங்களுக்கு பிடிக்காது. ஒவ்வொரு நாளாக புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், புதுசாக ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய ஸ்டைலாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க இருந்ததுக்கான ஒரு அடையாளத்தை கொடுப்பீங்க. பேசுகிறதுலையே மனசை கவர்ந்துடுவீங்கன்னு கூட சொல்லாங்க. எவ்வளோ பிரச்சனை வரட்டும் அதை எளிமையாக கையாண்டு உங்கள் புத்தி சாமர்த்தியத்தால் அந்த பிரச்சனையை சிறப்பாக கையாளுவீங்க. ஏன்னா இது ஒரு தனி சிறப்பாகவே சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்கிட்ட இருக்கிறது. மிதுன ராசிக்கு ஒரு முகம் கிடையாது, பல முகம் கொண்ட திறமை. இதுதான் ஒரு மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் இருக்கிறவங்களோட சிந்தனை, உங்களோட செயல், வேகம், புத்திசாலித்தனம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலகலப்பு, இதெல்லாம் மிதுன ராசிக்கு நல்ல ஒரு ஸ்டைலும் பெருமையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? இந்த மாற்றத்தால் உங்களோட வாழ்க்கை என்ன மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும்? சாதகமான பலனை கொடுக்குதா இல்லை பாதகமான ஏதாவது விளைவை ஏற்படுத்துமா? இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி இருக்குது, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் புதன் பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 பாதங்களும் இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியில் குரு இருக்கிறாரு. இந்த ராசிக்கு குரு வரும்போது என்ன நடக்கும், என்ன விஷயத்தில் மாற்றம் வரும் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால இந்த மிதுன ராசிக்காரங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக புதனின் அம்சம் உங்களுக்கு வேணும். அதை பெற என்ன செய்யலாம் அப்படின்னா புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு சிறப்பான உயர்வு நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அந்த பெருமாளை வழிபாடு செய்யும்போது ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 27 முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. இந்த மந்திரம் உங்களோட வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பெருமாளின் பரிபூரண அருளாலும் சுக்கிரனின் அருள் உங்களுக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே இருக்கும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் சில திருப்பு முனைகள் ஏற்படும் பெருமாளின் அருளால். எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. வீட்டில் இருந்து எளிய முறையில் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாமல் நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதனால் என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த மாதத்தோட கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் மிதுனத்தில் இருக்குது. அதுலேயும் மிருகசீரிடமில் பாருங்கள் 3 4 பாதங்களும், அப்புறம் திருவாதிரையில் எல்லாமே, புனர்பூசத்தில் மட்டும் 1 2 3 பாதம் இருக்குது. உங்கள் ராசியில் குரு இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் வராரு. அடுத்து பஞ்சமஸ்தானம், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன், அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சனி, லாபஸ்தானத்தில் சூரியன் புதன், விரயஸ்தானத்தில் இந்த சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே பேச்சாலேயே எல்லோரையும் கவர் பண்ணக்கூடியவங்க. உங்கள் இணைய சொற்கள் மிதுன ராசிக்கு தனி ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விதத்துலேயுமே நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க. தன லாபம், தேக ஆரோக்கியம், இது எல்லாமே சிறப்பாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் உங்களோட அம்மா இருக்காங்க இல்லையா, உங்களோட தாய் வழி உறவினர்கள்கிட்ட இதுவரை இருந்து வந்த சுணக்கமான நிலை மாறி சுமூகமான நிலை வருது. இந்த சுமூகமான நிலை எல்லா நல்ல பலனையுமே உங்களுக்கு தாய் வழி அமைப்புகளில் ஏற்படுத்தும். எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த நிலைமை எப்படா மாறும் அப்படின்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த காலம் இப்போ வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். எந்த இடத்துக்கு போனாலும் சின்ன சின்னதாகச்சும் ஒரு சில தடை தாமத்தை சந்திச்சு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்க. அந்த நிலை அப்படியே மாறுதுங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. சொன்ன நேரத்தில் உங்களால் எல்லா விஷயத்தையும் அது போலவே செஞ்சு முடிக்க முடியும். கிரக சூழல் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது, ஒரு கவசம் போல் பாதுகாக்குது. உங்கள் குடும்பத்தில் பாருங்கள், இளைய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியம் நல்ல ஒரு லாபம் வந்து சேரும். சந்தான பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தெய்வ யாத்திரை, புனித ஸ்தலம் செல்வதற்கான இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் இனிமேல் நடக்க தொடங்கும் பாருங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யணும். முன்னோர்களை வழிபட மறந்துடாதீங்க. அவங்களோட அன்பு ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கிடைக்கும். அது பக்கபலமாக இருக்கும். எல்லா விதத்திலுமே வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக ஏற்படுத்தும். கோபத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் நல்லதாக இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையின் காரணமாக வெளிநாடோ வெளியூரோ செல்கிற மாதிரியான சூழல் உருவாகுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறலாம். முயற்சி முன்னேற்றத்தை கண்டிப்பாக தரும். எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் குறுகிய காலம் செய்யாமல் நீண்ட கால முதலீடாக செய்ய பாருங்கள். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அதனால் குறுகிய முதலீடை போட்டுட்டு நீங்கள் பலனை எதிர்பார்க்கிறத விட நீங்கள் பெரிய முதலீடாக போய்ட்டு பெரிய அளவில் உங்களுக்கான வருமானத்தை நீங்கள் இப்போ பெற முடியும். நீண்ட கால முதலீடு உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதனால தான் எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலும் இந்த மிதுன ராசிக்காரங்க உங்கள் அம்மா அப்பாவை வணங்கிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தோடு அந்த காரியத்தை ஆரம்பிங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லா காரியத்தையுமே வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் இரவு பகலாக கொஞ்சம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் அடுத்தவங்க வேலையை கூட நீங்கள் செய்கிற மாதிரியான சூழல் வரும். உங்களுக்கு தேவையான உதவியுமே கிடைக்கும். ரொம்பவே வேலை பண்ணலாம் இல்லை, இருந்தாலும் மற்றவங்களுக்காக நீங்கள் ஓடோடி வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறதால மற்றவங்களோட பொறுப்பு கொஞ்சம் தானே அவங்கள வந்து சேரும். உங்களுக்கான வேலையை சிறப்பாக செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே போல் மற்றவங்களோட பேச்சுவார்த்தைகள்லையோ மற்றவங்களோட பிரச்சனைகள்லையோ நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி தான் நிற்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லது. மற்றவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போகிறேன்னு சொல்லி நீங்கள் போய் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. வர வேண்டிய பண வருமானம் இழுபறியாக இருந்தாலும் இறுதியில் வந்து சேரும். தொடர்ந்து அதுக்காக முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். கண்டிப்பாக விரைவில் வருமானம் கை வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் மேல் இடத்திலிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி பாருங்கள் இந்த மாதம் வருது. உங்கள் தொண்டர்களுமே உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு இப்போ வந்திருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒரு அன்பு பாசம் இதெல்லாமே பக்கபலமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் பெண்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. உங்களோட பொருட்களை மற்றவங்களுக்கு இரவு தராமல் இருக்கிறது நல்லது. அப்படி கொடுத்தாலும் கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புத்தம் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் அமைப்பு இருக்குது. புதிய விஷயத்தை நிறைய கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஆர்வம் வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல் நீங்கி உங்களுக்குள்ள நல்ல ஒரு உறவு சிறப்பு தருது. நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்குது. எதிரிகளை வீழ்த்துவதற்கான வியூகத்தை அமைச்சு நீங்கள் பாருங்கள், நன்மையை பெறுவீங்க. நீதிமன்ற வழக்குகளுமே உங்கள் பக்கம் வெற்றி வாய்ப்பை உண்டாக்குது. தந்தையார்கிட்ட உறவு பிரகாசிக்கும். பூர்வீக சொத்து விரைவில் உங்களை வந்தடையும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்குது. பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழல் வருது. கடன் விவகாரங்களுமே இந்த மாதம் கட்டுக்குள்ளே வந்துடுங்க. உங்களோட சிறப்பான செயலால் சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு மரியாதையும் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கான பணிகளில் கவனமாக இருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதனால் யோசித்து செயல்படுத்துங்க. யோசித்த பிறகு செய்கிறது நல்லது. அடுத்தவங்க சொல்கிற கருத்தை அப்படியே ஏற்றுக்காமல் அதில் இருக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்னு யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதுவுமே நல்லதாக இருக்கும். பண விவகாரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக செயல்படணும். புனர்பூசம் 1, 2, 3 பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம்
எந்த காரியத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய திறமை, தன்னம்பிக்கை அதிகரிக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு பிரச்சனை வரலாம். பணவரத்து நல்லா இருக்குது. ஆன்மீகத்தில் நாட்டமும் தெய்வ பக்தியும் அதிகரிக்குது. தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை கட்டாயம் பெறலாம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, முன்னேற்றத்தை பெறுவீங்க. எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க நீங்கள் பெருமாள் கோவில் சென்று 11 முறை வலம் வந்து ஓம் நமோ நாராயண மந்திரத்தை 11 முறை உச்சரித்து பெருமாளை வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எதிர்பார்த்த எல்லா காரியத்தையும் சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் இறைவனின் அருளால் கண்டிப்பாக பெறுவீங்க.